ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு சுண்டல் ஊற வச்சு வேக வச்சுருக்கேங்க. சுண்டல் கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே குடமிளகா பொரியல் பண்ணிடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாத்துக்கும் ரெண்டையும் ஒரே முட்டை தாளித்து விட்டுறலான்னு ஒரு அடுப்பில் குழம்புக்கும் இன்னொரு அடுப்பில் பொரியலுக்கும் பாத்திரம் வச்சுருக்கேன். ரெண்டுலேயுமே எண்ணெய் ஊற்றி ரெண்டுக்குமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃபஸ்ட்டு காய் வதக்கி விட்டுறலாம். அதுக்கு வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் வணங்குறக்குள்ள பக்கத்து அடுப்பில் கருவேப்பிலை கறியுது அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். நான் இந்த மசாலா அரைக்கும் போதே மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருவேங்க. ஸோ இந்த மசாலா மட்டும்தான், கூட உப்பு மட்டும்தான் போடுவேன். அப்படியே தாளித்து விட்ருவேன். லைட்டாக முறக்கட்டி வரட்டுங்க. அதுக்குள்ளே காயை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு, குடமிளகாயை போட்டுக்கலாம். குடமிளகாய்க்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. மிளகா தண்ணி எண்ணெயிலே தான் வணங்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் குழம்புல கொஞ்சம் முறக்கட்டி கொதி வந்துருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் குக்கரில் வேக வச்சுருக்க சுண்டலையும் அதையே தண்ணியோடு ஊற்றிக்கலாங்க. தண்ணியை வெளியே ஊற்றிடாதீங்க. குழம்புல தான் சுண்டல் வேக வச்சு தண்ணி ஊற்றணும். ஸோ அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. முட்டை போட்டு குடமிளகாய் பொரியல் பண்ணியாச்சுங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டுக்கலாம். சுட சுட சோறு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே அடுப்பு வேலையை முடிச்சாச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதனால் கருப்பு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்ட குழம்புங்க. குடமிளகா முட்டை போட்ட பொரியல். இன்றைக்கி காய் ஒன்று தாங்க செஞ்சேன். அதனால் கூட ஜவ்வரிசி அப்பளம் கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கேன். அதுவும் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு தாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.